ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எப்படி இருக்கீங்க? இன்னைக்கு நம்ம கேரட் புட்டிங் எப்படி செய்யுதுன்னு பார்க்கலாமா? வீடியோக்குள்ள போகலாமா? இன்னைக்கு கேரட் புட்டிங் செய்யறதுக்கு நான் 1 கிலோ கேரட் எடுத்திருக்கேன். இது மேலே இருக்க தோலை நல்லா கழுவி சீவி எடுத்துடலாம். தனியாக இந்த மாதிரி க்ளீன் பண்ணி எடுத்துக்கலாம். க்ளீன் பண்ணதும் நல்லா கழுவிட்டு சின்ன சின்னதாக கட் பண்ணி எடுத்துக்கோங்க. அப்போ தான் வேகிறதுக்கு ஈஸியாக இருக்கும், சீக்கிரமாக வெந்துடும். இப்போ நீங்கள் எந்த பாத்திரத்தை செய்ய போகிறீங்களோ அந்த பாத்திரத்தில் இந்த கட் பண்ணி வச்ச கேரட்டை சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு அது கூடவே 1/2 லிட்டர் பால் சேர்த்துக்கோங்க. பால் எடுக்கும்போது நல்லா திக்கான பாலாக இருக்கட்டும், அப்போ தான் நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். அது கூடவே 10 முந்திரி 10 பாதாம் சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு ஒரு 5-6 விசில் வர வச்சு நல்லா சாஃப்டாக வேக வச்சு எடுத்துக்கலாம். பாருங்க, வேக வச்ச கேரட் இந்த அளவுக்கு சாஃப்டாக வெந்திருக்கும். நம்ம போட்ட முந்திரி பாதாமும் நல்லா வெந்திருப்பாங்க, சாஃப்டாக இருப்பாங்க. நீங்கள் இந்த ஸ்டேஜில் பாதாமோட தோல் எடுக்கிறதா இருந்தால் எடுத்துக்கலாம். இது நல்லா ஆறிட்ட பிறகு மிக்ஸி ஜாரில் மாற்றிக்கலாம். மாற்றிட்டு மீதம் இருக்க பால் சேர்த்துட்டு நல்லா அரைச்சி எடுத்துக்கோங்க. உங்களுக்கு இன்னும் கொஞ்சமும் பால் எக்ஸ்ட்ரா இருக்கும். இப்போ அரைச்சி எடுத்துக்கலாம். இப்போ அதுக்கு தேவையான அளவுக்கு இனிப்புக்கு நான் 5 ஸ்பூன் அளவுக்கு சர்க்கரை சேர்த்துருக்கேன். 5 ஏலக்காய் சர்க்கரையோட சேர்த்து அரைச்சிங்கன்னா ஏலக்காய் நல்லா ஃபைனாக அரைச்சிடும். இருக்கட்டும். இப்போ சைனா கிராஸ் எடுத்துக்கலாம், அதாவது அகர். நான் 6 கிராம் அளவுக்கு எடுத்திருக்கேன். தேவையான அளவுக்கு தண்ணி சேர்த்துட்டு அதை நல்லா கரைய வச்சுக்கலாம். நீங்கள் 10 நிமிஷம் ஊற வச்சு கூட அதுக்கப்புறம் வேக வச்சு எடுத்துக்கலாம், சீக்கிரமாக வெந்துடும். இப்போ ஸ்டவ் மீடியம்லேயே வச்சுட்டு நல்லா கரைய வச்சு எடுத்துக்கோங்க இந்த அளவுக்கு. இப்போ அதை நல்லா வடிகட்டி கூட எடுத்துக்கலாம். அவ்வளோதான். இப்போ எல்லாமே கரைஞ்சிட்டு நல்லா திக்காக இருக்காங்க. இந்த ஸ்டேஜில் பால் எக்ஸ்ட்ரா இருக்கும்ல, அது இதில் சேர்த்துக்கோங்க. நம்ம அரைச்சி வச்ச சர்க்கரையை அதில் சேர்த்துக்கலாம். சர்க்கரை நல்லா கரையிற வரைக்கும் நல்லா கலந்து விட்டுட்டே இருக்கலாம். ஸ்டவ் ஃப்ளேம் மீடியம்லேயே வச்சு செய்யுங்க. சர்க்கரை எல்லாம் நல்லா கரைஞ்சிட்ட பிறகு தான் நம்ம அரைச்சி வச்ச கேரட் பேஸ்ட் இதில் சேர்க்கணும். இப்போ பாருங்கள், எல்லாமே நல்லா கரைஞ்சி வந்திருக்கு. இந்த ஸ்டேஜில் நம்ம கேரட் சேர்த்துக்கலாம். ஒரு லைட்டாக கொதிக்கிற மாதிரி இருக்கும். இப்போ கேரட்டை சேர்த்துட்டு ஒரு 2 நிமிஷம் போல் நல்லா கலந்து விட்டுட்டே இருங்க. அது எல்லாம் நல்லா ஒன்று சேர்ந்து வரும். அந்த ஸ்டேஜில் நீங்கள் ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம். இப்போ அவ்வளோதான், 2 நிமிஷம் போல் ஆகியிருக்கு. எல்லாமே நல்லா கலந்து வந்திருக்கு. இந்த ஸ்டேஜில் ஒரு ஸ்பூன் அளவுக்கு நெய் சேர்த்திங்கன்னா நல்லா ஃப்ளேவர் கொடுக்கும். சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுக்கோங்க. அவ்வளோதான். இப்போ ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிடுங்க. லைட்டாக ஆறட்டும், ரொம்ப ஆற விட்டுறாதீங்க. லைட்டாக எந்த பாத்திரத்தில் அதை சேர்க்க போகிறீங்களோ அதில் லைட்டாக நெய் சேர்த்துட்டு க்ரீஸ் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான் கீழே ஒட்டாமல் வரும். இப்போ நம்ம கலந்து வச்ச அந்த கேரட்டை இதில் சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு ஃப்ரிட்ஜில் 2 மணி நேரம் வச்சிங்கன்னா சூப்பராக ரெடி ஆகிடுவாங்க. மேலே இருக்க பபிள்ஸ் லைட்டாக எடுத்து விட்டுக்கலாம். அவ்வளோதான். இப்போ அப்படியே ஃப்ரிட்ஜில் எடுத்து வச்சிடலாம். வெளியில் வைக்கிறதா இருந்தால் 4 ஹவர்ஸ் வெளியில் வச்சிங்கன்னா நல்லாயிருக்கும். அவ்வளோதான், ஃப்ரிட்ஜிலேருந்து எடுத்தாச்சு. நீங்கள் அதை டீமோல்டு பண்ணும்பொழுது மேலே சுற்றி எல்லாம் இந்த மாதிரி கையை வச்சு தள்ளி விட்டிங்கன்னா அது நல்லா நீங்கள் கவுத்தி விடும் போது அழகாக வரும். அப்படி இல்லைனா சைடில் ஸ்பூன் அப்படி இல்லைனா கத்தி வச்சு லைட்டாக அதை ஷேப் பண்ணி விட்டுக்கோங்க. ஓரங்கள் எல்லாம் எடுத்து விட்டிங்கன்னா ஈஸியாக வந்துடும். அவ்வளோதான். இப்போ மேலே லைட்டாக டேப் பண்ணிவிட்டு எடுத்துட வேண்டியதான். பாருங்கள், நம்ம கேரட் புட்டிங் செம்மையாக இருக்காங்க. அவ்வளோதான், நம்ம டிமோல் பண்ண கேரட் புட்டிங் அழகாக ஷேப்பாக வந்திருக்காங்க.
இப்போ அதை கட் பண்ணிடலாம். உங்களுக்கு எந்த ஷேப் வேணுமோ அந்த ஷேப்பில் கட் பண்ணி எடுத்துக்கலாம். அவ்வளோதான், சாஃப்டான கேரட் புட்டிங் சூப்பராக ரெடி ஆகிட்டாங்க பாருங்கள், நல்லா இருக்கும். நான் சொன்ன மெஷர்மெண்ட்லேயே செஞ்சு பார்த்துட்டு எப்படி வந்திருக்குன்னு சொல்லுங்கள். அழகாக நீங்கள் எந்த ஷேப்பில் ஊற்றி வைக்கிறீங்களோ அந்த ஷேப்பில் அழகாக வந்துடும். சூப்பராக கட் பண்ணி எடுத்துக்கலாம். அவ்வளவுதான், இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தா லைக், ஷேர், கமெண்ட் பண்ணிக்கோங்க. மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பை பாய்.